அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்முடைய தினசரி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்லையும் டெலகிராம் லிங்க்லையும் இணைஞ்சிக்கோங்க. நம்முடைய டெய்லி அண்டு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கக்கூடியது புரியும். ஒரு முறை பார்த்துட்டு நோட்ஸ் எடுங்க, கண்டிப்பாக போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க. முதல் செய்தியாக நம்ம நேற்றைய பதிவில், அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி பதிவில் பார்த்திங்க அப்படின்னா, பொதுவாக சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழகத்தில் நடந்து இருக்குது. இவ்வளோ வாக்குகள் பதிவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி 8ஆம் தேதி செய்தித்தாளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக சட்டப்பேரவை தேர்தலினுடைய வாக்குப்பதிவு அதிகாரப்பூர்வமாக பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் அறிவிச்சிருக்காருங்க. ஓகேங்களா? அப்போ எதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பழசு எடுத்துக்கிறதா புதுசு எடுத்துக்கிறதான்னு கேட்டிங்கன்னா இது தாங்க எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போது இதைத்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா டேட்டாவாக எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ வந்து நமக்கு இப்போ யூனிட் 9ல் அல்லது யூனிட் 9ல் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழகத்தை பற்றியதை வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்களை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த அதிகாரப்பூர்வ தகவலை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகேங்க. தமிழகத்தில் பதிவான மொத்த வாக்குகளின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 72.78%. 72.78%. சரிங்களா? அப்போது அதிகபட்சமாக எந்த மாவட்டத்தில் வாக்குகள் பதிவாயிருக்கு, குறைந்தபட்சமாக எந்த மாவட்டத்தில் வாக்குகள் பதிவாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக கரூர் மாவட்டங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் 83.92%. 83.92% பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கரூர் மாவட்டத்திலையும், குறைந்தபட்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் 59.09%. 59.09% சென்னை மாவட்டமானது பார்த்திங்க அப்படின்னா குறைந்தபட்ச வாக்குகளை வந்து பதிவாயிருக்குங்க. ஓகேங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சட்டப்பேரவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிங்கன்னா 234. விஜயகாந்த் சொல்லக்கூடாது 234 தொகுதியிலையும் அப்படின்னு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அப்போ 234 தொகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழகத்தில் இருக்குங்க. மேலும் இது வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை தொகுதிகள். ஓகேங்களா? சட்டப்பேரவை அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு, அப்புறம் பார்த்திங்கன்னா லோக்சபா அப்படிங்கிறது வேறு, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு. சரிங்களா? சட்டப்பேரவைனா 234 வரும். ஓகேங்களா? இதுவே லோக்சபான்னா 39 வரும். 39 தொகுதிகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபான்னா மொத்தம் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் 18 தொகுதிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா 234ங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லோக்சபா தொகுதிகள் எண்ணிக்கை எத்தனை தமிழகத்தில்னு கேட்டாங்கன்னா 39ங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ராஜ்யசபா தொகுதியினுடைய எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 18ங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 39, 18, 234 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய சட்டப்பேரவை தொகுதிகளுங்க. ஓகேங்களா? ஓகே. மேலும் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த தொகுதிகள்னு பார்க்கும்போது அதிகமான வாக்குகள் எந்த தொகுதியில் பதிவாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிக வாக்குகள் பதிவான தொகுதி பாலக்கோடு தொகுதிங்க. 87.33%. பாலக்கோடு தொகுதி 87.33%. இதுவே குறைவான வாக்குகள் பதிவான தொகுதின்னு கேட்டிங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதி 55.52%. 55.52%. ஓகேங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா தற்போதைய தமிழகத்தினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி தான் சிஇஓன்னு சொல்லுவாங்க, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். என்ன எழுதிக்கோங்க, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். ஓகேங்களா? நான் பொதுவாகவே வீடியோ பார்த்து நல்லபடியாக எழுதுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இடையில குறுக்கிட்டு சொல்லுவேன். ஆனால் பிடிஎஃப் வாங்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. சரிங்களா? அதனால தான் பிடிஎஃப் வாங்கினாலும் கூட தயவு செய்து வீடியோ பதிவை ஒரு முறை பார்த்துருங்க. சரிங்களா? எக்ஸஸாக எதை சொன்னோம் அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து
சட்டப்பேரவை தேர்தலை அறிவித்தல் மற்றும் நடத்தும் அமைப்பு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலை யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, யார் நடத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையம். சரிங்களாங்க? இந்திய தலைமை தேர்தல் ஆணையம், சிஇசி அப்படின்னு சொல்லுவாங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷன். அந்த அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலை அறிவிக்கவும் செஞ்சுருக்கு, நடத்தவும் செஞ்சுருக்கு. சரிங்களா? இதுவே லோக்கல் பாடி என்று சொல்லக்கூடிய, ஓகேங்களா, உள்ளாட்சி தேர்தலை யார் நடத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மாநில தலைமை தேர்தல் ஆணையம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு தான் நடத்தும். சரிங்களா? ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி, இந்த மாதிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் தேர்தல் நடத்துறது அறிவிக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? மேலும் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். மேலும் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நம்ம ஓட் கவுண்டிங்க்கு அப்புறம் வந்து எத்தனை கட்சிகள் வந்து பங்கு பெற்றுருங்க அப்படி இப்போ அதை பற்றின விஷயத்தில் நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? ஓகேங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பேற்றவர். என்னுடைய சரித்திரத்தையே இந்த வேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய, துணைவேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொறுப்பு பற்றி எழுதுறது இதுதான் முதல் முறைங்க. அதில் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதை சொல்கிறதுக்காகவே இந்த இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்குங்க. சரிங்களா? காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பொறுப்பேற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ் மாதேஸ்வரன் அவர்களுங்க. யாருங்க? எஸ் மாதேஸ்வரன் அவர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகத்தினுடைய, இந்த யூனிவர்சிட்டியினுடைய சான்சலர் என்று அழைக்கப்படக்கூடிய வேந்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவருங்க. ஓகேங்களா? வேந்தர் யாருங்க? குடியரசுத் தலைவருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்கோ அத்தனை பல்கலைக்கழகத்துக்கும் சான்சலர் அப்படின்னு ஒன்று, சிஹெச்ஏஎன்சிஇஎல்எல்ஓஆர், சாரி, CHANCELLOR, இதுவே சான்சலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைஸ்ன்னு போட்டுங்க, வைஸ் சான்சலர். ஓகேங்களா? இந்த 2 பதவி வந்து மேம்பட்ட பதவியாக இருக்குங்க. ஓகேங்களா? வைஸ் சான்சலர், அதாவது இதை தமிழில் என்ன சொல்கிறேன்னா துணை வேந்தர்னு சொல்லுவாங்க. இந்த துணை வேந்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நியமிப்பாங்கங்க ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஒன்று இருக்கும், பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கும், பாரதிதாசன் இருக்கும், மனோன்மணியம் இருக்கும், பெரியார் பல்கலைக்கழகம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறான பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குங்க. அந்த பல்கலைக்கழகத்துக்கு பார்த்தீங்கன்னா வைஸ் சான்சலர் என்று அழைக்கப்படக்கூடிய துணைவேந்தராக ஒவ்வொருவர் நியமிப்பாங்க. ஆனால் இந்த அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் கிட்டத்தட்ட 40 பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் இருக்குங்க. ஓகேங்களா? 40 பல்கலைக்கழகங்கள் தமிழகத்தில் இருக்குது. அப்போ இந்த பல்கலைக்கழகங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா யார் வேந்தராக இருப்பா, அதாவது சான்சலராக யார் இருப்பாங்கன்னா ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இருப்பாருங்க. ஓகேங்களா? அதனால தான் பட்டமளிப்பு விழாவில் யார் கலந்துக்குவாங்கன்னா, யூனிவர்சிட்டியில் பட்டமளிப்பு விழா நடத்தினாங்கன்னா ஆளுநர் தான் கலந்துப்பாருங்க. புரிந்துங்களா? ஆனால் இந்த ஒரே ஒரு பல்கலைக்கழகத்துக்கு மட்டும் குடியரசுத் தலைவர் தான் சான்சலராக இருக்காருங்க. ஓகேங்களா? அது என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் இது யூனிட் 9ல் கவர் ஆகக்கூடிய ஒரு விஷயங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் படித்தேன் இப்போ சமீபமாக, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி பிடிஎஃப் வாங்குறோம் கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன் குடியரசுத் தலைவர் எல்லாத்துக்குமே வந்து ஆளுநர் தானே இருப்பார், வேந்தரா சான்சலராக இருப்பாங்க, அப்புறம் எப்படி குடியரசுத் தலைவர் வந்திருக்காங்க, என்ன ரீசன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உண்மையாகவே எனக்கு ரீசன் தெரியல, கண்டிப்பாக தெரிஞ்சால் உங்கள்கிட்ட நான் பதிவிடுவேன். சரிங்களா? ஓகேங்க. அப்போ 2012 ஆண்டுங்க, 2012 ஆண்டு வரைக்கும் இந்த காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பொறுப்பில் இருந்தவர், சாரி வேந்தர் பொறுப்பில் இருந்தது யாருன்னா துணை குடியரசுத் தலைவருங்க. 2012க்கு பின்னாடி தான் குடியரசுத் தலைவர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக வந்தாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் கூட என்ன இருக்காருன்னா இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக பதவி வகித்து இருக்காருங்க. ஓகேங்களா? அவருடைய காலகட்டம் அதுக்கப்புறம் தான் இந்த மாறிச்சு. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர் இந்த பதவிக்கு, வேந்தர் பதவிக்கு இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா
குடியரசுத் தலைவர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த பல்கலைக்கழகமானது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்குங்க. ஓகேங்களா? இந்த காந்தி கிராமிய பல்கலைக்கழகமானது எங்கே அமைந்திருக்குன்னு கேட்டாங்கன்னா லொக்கேஷன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்த செய்தியாக நம்ம முந்தைய பதிவில் பார்த்துருப்போம், தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய உறுப்பினர்களாக 3 நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க, தமிழகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா? அப்போ இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தென் மண்டல உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள். இந்த கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழக அரசினுடைய முன்னாள் தலைமை செயலருங்க. சரிங்களா? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சீஃப் செக்ரட்டரிங்க, முன்னாள் சீஃப் செக்ரட்டரி. ஓகேங்களா? கிரிஜா வைத்தியநாதன் அவர்களுங்க. ஓகேங்களா? தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தென் மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் சென்னை மண்டல அமர்வுக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளாருங்க. ஓகேங்களா? இந்த ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. இதனுடைய மண்டலங்கள் பிரான்ச் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 4 இடங்களில் இருக்குங்க. சரிங்களா? அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சென்னையில். ஓகேங்களா? அடுத்தபடியாக பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா PMMY அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, அதனுடைய முதல் எழுத்தை மட்டும் நமக்கு எடுத்துக்கிட்டு PMMY அப்படின்னு சொல்கிறாங்க. முத்ரா அப்படின்னு என்னென்னா MUDRA. முத்ரா அப்படின்னு என்னென்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்டு ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி பேங்க். மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்டு ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய சுருக்கம் தான் முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினால இந்த திட்டமானது ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கேன். ஏன் இந்த இடத்துல இந்த விஷயத்தை பேசுகிறோன்னா, இந்த திட்டமானது தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவு பெற்றதனுடைய விளைவாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விஷயத்தை செய்தித்தாளில் பேசியிருக்காங்க. ஒரு அறிக்கையும் நம்ம மத்திய அரசாங்கத்தின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழே அல்லது இந்த திட்டத்தின் மூலமாக 28.68 கோடி பேருக்கு கடனுதவி இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. எத்தனை பர்சன்ஸுக்குன்னா 28,68 லட்சம் பேருக்கு கடனுதவி வழங்கப்பட்டிருக்கதாக நமக்கு மத்திய அரசின் சார்பாக தகவல்கள் வெளியாக இருக்குங்க. ஓகேங்களா? மேலும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டமானது 2015ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது பட்ஜெட் அப்படின்னு என்னங்க, நிதி தாக்கல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த இதில் அறிவிக்கப்பட்டிருங்க 2015ஆம் ஆண்டில். சரிங்களா? இது எதற்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில், அதாவது MSMEன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா? அதுதான் இங்கிலீஷில் MSME. ஓகேங்களா? நான் திரும்ப சொல்கிற பாருங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா? அப்போ இதற்காக பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சிக்காக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காக கடன் பெறுவதற்காகத்தான் முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீமே மத்திய அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கேன். இந்த கடன்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வகையான கடன்கள் இருக்குங்க. ஓகேங்களா? 3 வகையான கடன்கள் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்குது. ஒன்று சிசு அப்படிங்கக்கூடிய பெயரில் கொடுக்குதுங்க. இந்த திட்டத்தின் மூலமாக, அதாவது இந்த கடன் வகையின் மூலமாக 50,000 வரைக்கும் நம்ம கடன் பெறலாங்க. 50,000 வரைக்கும் கடன் வேணும் அப்படின்னா சிசு அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமாக நம்ம கடன் பெற்றுலாங்க. சரிங்களா? அடுத்தது கிஷோர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் நம்ம கடன் பெற முடியுங்க இந்த வகையான கடன் மூலமாக. அடுத்து தருண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடன் பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, கடன் பெற முடியுங்க இந்த வகையான கடன்கள் மூலமாக. சிசு, கிஷோர், தருண். ஓகேங்களா? சின்னது, நடுத்தரம், அதுக்கப்புறம் பெருசு. இது எப்படி பார்த்தீங்கன்னா 3 இருக்கு இல்லைங்களா? ஓகேங்களா? என்னங்க 3 இருக்கு சொன்ன இல்லைங்களா? சிறு குறு நடுத்தர, அந்த மாதிரி சிசு கிஷோர் தருண் அந்த மாதிரி 3 இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. அடுத்தபடியாக அடுத்த செய்தியாக இந்திய கோடீஸ்வரர்கள் பட்டியல், அதாவது இந்திய பணக்காரர்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடியது போப்ஸ் பத்திரிகை இந்த வெளியிட்டிருக்கு இந்த பட்டியலை. இந்த பட்டியலில் முதலிடத்தில் பிரிச்சிருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா முகேஷ் அம்பானி அவர்கள். இந்த முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய தலைவருங்க. ஓகேங்களா? ரிலையன்ஸ் ஜியோலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா? யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதே அதானே, அதனுடைய ஓனருங்க. ஓகேங்களா? இவர் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பணக்கார பட்டியலில் 10ஆம் இடத்தை வகிக்கிறாராங்க. உலக அளவில் பணக்காரர்கள் பட்டியலில் 10ஆம் இடத்தை வகிக்கிறாராம். இந்த பட்டியலில் 2 மற்றும் 3ஆம் இடத்தை பிடிச்சவங்க யாருன்னு மட்டும் பார்க்கலாம். 2ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி அவர்களும், 3ஆம் இடத்தை ஷிவ் நாடார் அவர்களுங்க. 2ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா கௌதம்
அதானி அவர்களும் 3ஆம் இடத்தை ஷிவ் நாடார் அவர்களும் பிடித்திருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்த செய்தியாக, நாட்டிலேயே முதல் முறையாக சூரிய ஒளியில் இயங்கும் கோழி குஞ்சு பொரிப்பான் இயந்திரத்தை, கோழி குஞ்சு பொரிப்பான் அதை வந்து சூரிய ஒளியில் இயங்கக்கூடிய, சிம்பிளாக என்ன சொல்லலாம், இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்கு ஓகேங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக தெரியல எழுதிக்கோங்க. இன்குபேட்டர் ஓகேங்களா? சோலார் இன்குபேட்டர் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாட்டிலேயே முதல் முறையாக சூரிய ஒளியில் இயங்கும் கோழி குஞ்சு பொரிப்பான் இயந்திரத்தை வடிவமைத்த நிறுவனம்னு கேட்டிங்கன்னா என்னங்க, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தான் சென்னையில் அமைந்திருக்குங்க. இந்த பல்கலைக்கழகம் தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று நாட்டிலேயே முதல் முறையாக இப்படி சூரிய ஒளியில் குஞ்சு பொரிக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்குங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஒன்லைன் தான். உலக அளவில் அதிவேகமாக கரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் நாடுகளில் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்தியாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்க நாட்டை பின்னுக்கு தள்ளிட்டு நம்முடைய இந்தியா முதலிடத்தில் வைக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் வெளியாக இருக்குங்க. ஓகேங்க. இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது. நம்ம ரிவிஷனுக்கு போயிடுவோம். முதல் செய்தியாக, சட்டப்பேரவை தேர்தலுடைய வாக்குப்பதிவு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 72.78% என்னங்க வாக்குகள் பதிவாக இருக்குது. அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக மாவட்டம் எது பதிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் அதிகபட்சமாக. குறைந்தபட்சமான மாவட்டம் பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு சென்னை மாவட்டங்க. இதுவே அதிகமான வாக்குகள் பதிவான தொகுதின்னு கேட்டாங்கன்னா பாலக்கோடு தொகுதி, குறைவான வாக்குகள் பதிவான தொகுதி வில்லிவாக்கம் தொகுதிங்க. ஓகேங்களா? இந்த சட்டப்பேரவை தேர்தலை அறிவிக்கக்கூடியதும் நடத்தக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையங்க. ஓகேங்களா? முடிஞ்சா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், அதாவது தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக பொறுப்பேற்றவர் எஸ் மாதேஸ்வரன். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக குடியரசுத் தலைவர் இருக்கிறார். 2012ஆம் ஆண்டுக்கு பின்னாடி குடியரசுத் தலைவர், அதற்கு முன் 2012ஆம் ஆண்டு வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர் தான் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருந்தாருங்க. ஓகேங்களா? அடுத்ததாக, தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய சென்னை மண்டல தென் மண்டல உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் கிரிஜா வைத்தியநாதன். தென் மண்டலமானது எங்கே அமர்வு இருக்குன்னா சென்னையில் தான் இருக்குங்க. இந்த கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் தமிழக அரசாங்கத்தினுடைய முன்னாள் தலைமை செயலராக இருந்தாருங்க. அடுத்தபடியாக, பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா என்பது தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் 8, 2015. இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 6 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. இதில் 3 வகையான கடன் வழங்கப்படுகிறது. ஒன்று சிசு, இரண்டாவதாக கிஷோர், மூன்றாவதாக தருண். ஓகேங்களா? அடுத்தபடியாக, இந்திய கோடீஸ்வரர்கள் அல்லது இந்திய பணக்காரர்கள் பட்டியல் போப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. முதலிடத்தில் முகேஷ் அம்பானி அவர்கள் இருக்கிறார். இவர் உலக பணக்காரர்கள் பட்டியலில் 10ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அடுத்தபடியாக, நாட்டிலேயே முதல் முறையாக சூரிய ஒளியில் இயங்கும் கோழி குஞ்சு பொரிப்பான் இயந்திரத்தை, அதாவது சோலான் இன்குபேட்டரை வடிவமைத்த நிறுவனம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையில் அமைந்துள்ளதுங்க. அடுத்தபடியாக, உலக அளவில் அதிவேகமாக கரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் நாடுகளின் பட்டியலில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு இந்தியா. அமெரிக்காவையே பின்னுக்கு தள்ளிடுறதாக நமக்கு தகவல்கள் வெளியாக இருக்குங்க. ஓகேங்க. இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ளே போயிடுவோம். முதல் கேள்வியாக, உச்சநீதிமன்றத்தின் 48வது தலைமை நீதிபதியாக பதவி ஏற்க உள்ள நபர். அடுத்த கேள்வியாக, ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறவிருந்த ஒலிம்பிக் போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள நாட்டின் பெயர் என்ன? கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.